மக்களே மணி பார்த்தீங்கன்னா ராத்திரி 1 மணி ஆகுது. இந்நேரத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கோமே, எதுக்காகன்னு தெரியுமா உங்களுக்கு? மணப்பாடு புதுக்குடியிருப்பு புனித அந்தோனியார் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா 6/1/2026 அன்று பார்த்தீங்கன்னா திருவிழாவின் ஆரம்பமாக திருவிழா கொடி ஏற்றுவாங்க. அதனால தான் கொடியேற்றத்துக்கு முந்தின நாள் பூக்கள்லாம் பறித்து பார்த்தீங்கன்னா இரவு கொடி மரத்தை அலங்காரப்படுத்துவோம். இந்த மாதிரி கொடி மரத்துக்கு பூ வைக்கிற வழக்கம் உங்கள் ஊர்லேயும் உண்டான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் கொடியை ஏற்றுகின்றோம், புனித அந்தோனியாரை உயர்த்துகின்றோம். நம்முடைய வாழ்வை உயர்த்தியவர் புனித அந்தோனியார். இளைஞர்களுடைய வாழ்வை காட்டும் என்று சொல்லி இந்த கொடியை நாம் ஏற்றுகின்றோம். மக்களே, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க, புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமில் இருந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. கொடியேற்ற முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் கொடுத்தாங்க, பால் வாங்கி குடித்தேன். குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து ரூம்னா அங்கே பார்த்தீங்கன்னா கேசரி கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, கேசரியை லைட்டாக ஒரு பிடிப்பான் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு வீட்டை பார்த்து கிளம்பியாச்சு. கேசரி டேஸ்ட்டு டக்கராக இருந்துச்சுங்க.